ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலினா தங்கச்சி. இன்னைக்கு நம்ம வந்து மழைக்கு சும்மா இருக்க சொல்ல ஏதாச்சும் வந்து சாப்பிட சொல்லுது நம்ம மைண்டு. அதனால நம்ம இப்போ வந்து பாஸ்தா செய்ய போகிறோம். இது இந்த சோழி பாஸ்தா வந்து செய்ய போகிறோம். வாங்க சுட சுட செஞ்சு சாப்பிடலாம். மழை வெளியில் நல்ல மழை, நம்ம வீட்டுக்குள்ளே பாஸ்தா செஞ்சு சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சீரகம் அப்புறம் வந்து லவங்கம், சோம்பு தான் போடணும். ஆக்சுவலாக சோம்பு வந்து என்கிட்ட இப்போ தீர்ந்துச்சு, அதனால சீரகமும் லவங்கமும் நான் போடுறேன். போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது வந்து குடமிளகா போடணும். குடமிளகாவும் இப்போ தீர்ந்துச்சு. அடுத்தது என்ன போட போகிறோம்னா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஏதாச்சும் சாப்பிடணுன்றதுல மைண்டு இது செய்யறதுன்னு ஒரு குழப்பம். அது வந்து கொத்தமல்லியும் புதினாவும் இதில் வந்து ஒரு மதிப்பாக போடுறேன். அதாவது எவ்வளோ என்ன அளவுலாம் இல்லை, ஒரு 2 கைப்பிடி ஒரே ஒரு கைப்பிடி. ஓகே, ஒரு 3 கைப்பிடி அளவு தெரிஞ்சாச்சு. கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறமா சோயா சாஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சில்லி சாஸு, சோயா சாஸ், ஓகேவா? இது போட்டாச்சு. அடுத்தது டொமேட்டோ சாஸ், ஓகேவா? இது 3 போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போதுமான அளவு தண்ணி. இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஓகேங்களா? 2 கிளாஸில் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 3 கைப்பிடி போட்டேன், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். சால்ட், உப்பு பண்ணல, அது போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன். அதுதான் நல்லா வெந்தோடனே சோழி பாஸ்தா ரெடி ஆகிட்டோடனே சாப்பிடலாம். இது வந்து மூடி வச்சுருவோம். ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு இன்னும் நான் பார்க்கல. உங்கள் எதிர்க்க தான் இப்போ பார்க்க போகிறேன். உங்களுக்கும் இந்த பாஸ்தா நான் டெடிகேட் பண்ணுறேன். நீங்களும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மழைக்கதுக்கும் இந்த பாஸ்தா வந்து சாப்பிட்டு சுவை பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி பதத்தில் எடுத்தால் மட்டும்தான், கிரேவி மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி எடுத்தால் தான் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் போக போக வந்து அப்படியே ஆறிடுச்சுன்னா அப்படியே கட்டி ஆயிடும். அதனால இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சுட சுட சாப்பிட போகிறோம். நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். பாஸ்தா சுட சுட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பாஸ்தாவை சாப்பிட்டு சுவை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சூடாக இருக்கு. ரொம்ப சூடாக வாயில் சாப்பிட்டுட்டேனா, அதனால எனக்கு அந்த டேஸ்ட் சொல்ல வாய் வரல. ரொம்ப சூடாக சாப்பிட்டுட்டேன். இப்போதான் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நம்ம உள்ளே போய் முழுங்கும் போது தான் தெரியுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.